Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open. இந்தியா தாக்குதலை தொடர்ந்தால் நாங்களும் தொடர்வோம் என்று பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தெரிவித்திருக்கிறார். இந்தியா தாக்குதலை நிறுத்தினால் அதனை பரிசீலிக்க தயார் நிலையில் இருப்பதாக பாகிஸ்தான் தரப்பு தெரிவித்திருக்கிறது. பொறுமையை இழந்துவிட்டதால் தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் தெரிவித்திருக்கிறார். பதற்றத்தை தணிப்பது குறித்தான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ரூபியோ பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அப்போது பதற்றத்தை தணிப்பது குறித்து பரிசீலிப்போம், இந்தியா தாக்குதலை நிறுத்தினால் அது குறித்து பரிசீலிப்போம் என்று பாகிஸ்தான் தரப்பு தெரிவித்திருக்கிறது. இந்தியா தாக்குதலை நிறுத்தினால் நாங்களும் தாக்குதலை நிறுத்துவது தொடர்பாக பரிசீலிப்போம் என்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவிடமும் அதே கருத்தை பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் கூறியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பொறுமையை இழந்துவிட்டதால் தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் தெரிவித்திருக்கிறார். பதற்றத்தை தணிப்பது குறித்து அமெரிக்க அமைச்சர் மார்கோ ரூபியோ மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரிடமும் பேசியிருந்தார். அது தொடர்பான தகவல்களும் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் இந்தியா தாக்குதலை நிறுத்தினால் அதனை பரிசீலிக்க தயார் என்று பாகிஸ்தான் தரப்பு தெரிவித்திருக்கிறது. இந்தியா தாக்குதலை தொடர்ந்தால் நாங்களும் தொடர்வோம் என்று பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தெரிவித்திருக்கிறார். பதற்றத்தை தணிப்பது குறித்து பரிசீலிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் இருதரப்புகளிடமிருந்து அமெரிக்க அமைச்சர் மார்கோ ரூபியோ பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அப்போது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இந்தியாவில் தாக்குதலை நிறுத்தினால் நாங்களும் தாக்குதலை நிறுத்துவது குறித்து பரிசீலிப்போம் என்ற கருத்தை தெரிவித்துள்ளனர். பதற்றத்தை தணிப்பது குறித்து பாகிஸ்தான் அமைச்சரிடம் அமெரிக்க அமைச்சர் மார்கோ ரூபியோ பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். எல்லைப் பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. இந்தியா தாக்குதலை நிறுத்தினால் நாங்களும் தாக்குதலை நிறுத்துவது குறித்து பரிசீலிப்போம் என்றும் இந்தியா தாக்குதலை தொடர்ந்தால் நாங்களும் தாக்குதலை தொடர்வோம் என்று பாகிஸ்தான் தரப்பு தெரிவித்திருக்கிறது. இன்று காலை நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கர்னல் சோஃபியா குரேஷி வெள்ளி மற்றும் சனிக்கிழமைக்கு இடைப்பட்ட நள்ளிரவு நேரத்தில் பாகிஸ்தான் எல்லையில் இந்தியா மேற்கொண்ட பதிலடி தாக்குதல் குறித்து ஏற்கனவே விளக்கி பேசியிருந்தார். அப்போது பாகிஸ்தான் ராணுவம் மேற்கு முறை முழுவதும் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் ட்ரோன் ஊடுருவல்கள் மற்றும் கனரக ஆயுத தாக்கல்கள் அனைத்தும் நடந்திருப்பதாகவும் அதனை இந்திய ராணுவம் முறையாக முறியடித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசினார். தொடர்ந்து பேசிய இந்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி பாகிஸ்தான் நடவடிக்கைகள் தொடர்ந்து ஆத்திரமூட்டும் வகையில் இருப்பதாகவும் இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்தியா நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது பேச்சுவார்த்தைக்கு உதவ அமெரிக்கா முன்வந்திருக்கிறது. போர் பதற்றத்தை குறைக்கும் தொடர் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியாவுடனும் பாகிஸ்தானுடனும் அமெரிக்கா பேசி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. போர் பதற்றத்தை குறைப்பதற்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என இரு நாடுகளிடமும் பேச்சுவார்த்தையை நடத்த அமெரிக்கா முன்வந்திருக்கிறது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் போரில் ஈடுபட வேண்டாம் என்று வலியுறுத்தி வருகின்றனர். அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளோடு இந்தியா தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. அது தொடர்பான தகவலும் வெளியாகியிருக்கிறது. மேலும் பாகிஸ்தான் மீது சர்வதேச அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றம் கவலையளிக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதாக சீனா தெரிவித்திருக்கிறது. இரு நாடுகளும் அமைதியான சூழலை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. இரு நாடுகளுக்கு மத்தியில் நிலவும் இந்த பதற்றமான சூழல் கவலையளிப்பதாக சீனா கவலை தெரிவித்திருக்கிறது. போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் தற்போது சண்டிகரிலிருந்து தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்த திரு ராஜசேகரன் அவர்கள் நேரலையில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எல்லை பகுதியில பதற்றமான சூழல் நிலவி வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. நீங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்து வருது, இப்ப அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலை என்னவா இருக்கு சார்? இங்க நமது தமிழ் சங்கம் செக்டர் 30வது
30வது செக்டர்ல சண்டிகர் தமிழ் சங்கம் இருக்கு. இப்ப இங்க எப்படின்னா சாயங்காலம் 7 மணிக்கு மேல வந்து எல்லா லைட்டையும் கம்பல்சரி எல்லா லைட்டும் வந்து கம்பல்சரி வந்து இங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இன்னைக்கு அதாவது சிவிலியன்ஸ். ஸோ இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணா, எனக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரே ஒரு கால் தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு ரொம்ப திரளான கூட்டம் வந்து சேர்ந்தது. அதாவது மக்களுடைய எழுச்சியை அங்க பார்க்க முடிஞ்சது. அவங்களெல்லாம் என்ன மாதிரி பயன்படுத்த போறாங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் ஒரு சிட்டியில ஒரு வார் நடக்கும்போது ஒரு ஃபயர் ஃபைட்டிங் சர்வீஸ். திரு ராஜசேகரன் அவர்களிடம் நாம் தொடர்ந்து பேசலாம். சண்டிகரில் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து அவர் பேசி வந்தார். முன்னதாக ராணுவம் தரப்பிலிருந்து தன்னார்வலர்கள் தேவை என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சண்டிகர் பகுதியில் இளைஞர் படையெடுத்தனர். இந்திய ராணுவ படையினருக்கு உதவ தயாராக இருப்பதாக இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட பலரும் சண்டிகரில் படையெடுத்தனர். தன்னார்வலர்கள் தேவை என்று இந்திய ராணுவம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. உதவ தயாராக இருப்போர் வருமாறு அந்த அழைப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்திய ராணுவ படைக்கு உதவும் விதமாக அங்கு சண்டிகரில் இளைஞர்கள் படையெடுத்து வந்திருந்த காட்சிகளையும் நாம் முன்னதாக பார்த்திருந்தோம். எல்லைப் பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்திய எல்லையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு வரும் நிலையில் பாகிஸ்தானின் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவ படைகளை அதிகரிக்க செய்யும் திட்டமிடல்களும் இருப்பதாக அங்கிருந்து வரும் ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருமிகு ராஜசேகரன் அவர்கள் மீண்டும் இணைந்திருக்கிறார். சரி, நீங்க இப்ப அங்க என்ன மாதிரியான நிலைமை அப்படிங்கறத சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். இப்ப நம்ம தமிழ்நாட்டில இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் 25,000 பேருக்கு மேல சண்டிகர்ல இருக்கிறாங்க. சண்டிகர், பஞ்ச்குலா, மொஹாலி இந்த 3 இடத்துலையும். இப்ப நான் வந்து இந்த காணொலி வாயிலாக என்ன வேண்டுகோள் விடுக்கிறேன்னா, நமது நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல உணர்ச்சி பெருக்கால நிறைய மெசேஜை ஊருக்கு பரப்பி விடுறதுனால நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் வந்து இங்க இருக்கிறவங்களுடைய சேஃப்டி செக்யூரிட்டியை பத்தி ரொம்ப கவலையில இருக்காங்க. இங்க இருக்கிறவங்கலாம் நல்ல ஆரோக்கியத்தோடையும் நல்ல தெளிவான மனநிலையோடையும் இந்த தேசத்து கூட நிக்கணுன்ற உணர்வோடையும் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. நீங்க தமிழகத்தில் எங்களை நினைத்து நிறைய பேர் போன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அனைவருக்கும் இந்த காணொலி வாயிலாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க சண்டிகரை பொறுத்தளவுல இது ரொம்ப சேஃபான ஜோன். இங்க இருக்கிற எல்லா சுத்தி இருக்கிற இது மெயினா வந்து ஆர்மி கண்டின்ஜென்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறனால இந்த இதுவரையும் பாகிஸ்தான் எடுத்த எல்லா முயற்சியும், சண்டிகரை தாக்க எடுத்த எல்லா முயற்சியும் தடுக்கப்பட்டுள்ளது. இனிமேலும் அது மாதிரி இருக்கும்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனை நாங்க வேண்டிக்கிறோம். அதை தவிர மக்களுடைய எழுச்சி ரொம்பவும் நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து இப்ப இன்னைக்கு நான் காலைல ஒரு வீடியோ காணொலி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. டெப்டி கமிஷனர் கேட்ட ஒரே ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க திரளான ஆண்களும் பெண்களும் இந்த தேசத்துக்காக நாங்களும் வந்து பாடுபடுறோம் அப்படிங்கிறதுக்காக சீருடை அணியாமலே சிவிலியனாக இருந்து கொண்டு, அதாவது ஆயுதத்தை எடுத்து இல்லாமல் ஆயுதம் இல்லாமலே இந்த நாட்டுக்காக பாடுவதற்காக அங்க பாருங்க எவ்வளவு கூட்டமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து இன்னையில இருந்து லோக்கலா நம்ம சண்டிகர் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல இருந்து ஃபயர் ஃபைட்டிங் முதற்கொண்டு ரோடு டிராபிக் கண்ட்ரோல் எல்லாத்தையும் பண்ண போறாங்க. ஏன்னா லோக்கலா இருக்கிற போலீஸ் எல்லாம் வந்து பார்டருக்கு அங்கங்க அனுப்பிச்சனால the city is under the control of youths. நிச்சயமா சார், அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலை என்ன அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அதே மாதிரி பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்டவை வந்து முறையா கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கா? அது மட்டும் இல்லாம பிளாக் அவுட் அப்படிங்கிற விஷயம் இரவு நேரத்துல மட்டும்தான் நடக்குதா? அது குறித்த அங்க இருக்கக்கூடிய நிலை என்னன்னு சொல்லுங்க சார். அதாவது இப்ப முதல்ல வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் தொடர்ச்சியா லீவ் விட்டாங்க. அதே மாதிரி எந்த வித காரணத்தை கொண்டும் எந்த கோச்சிங் கிளாஸஸ் எதுக்குமே குழந்தைங்க வெளியே வரக்கூடாது. அதே மாதிரி யாருமே மாடியில போய் நிக்க கூடாது. அவங்க மாடியில இந்த பிளாக் அவுட்டுங்கிறது வந்து நேத்தெல்லாம் பிளாக் அவுட் கிடையாது. நேத்து ஆனா அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க 7 மணிக்கு மக்கள்லாம் தானாகவே முன் வந்து எல்லா கடைகளையும் அடைச்சிட்டாங்க. ஒரு கடையில 7 மணி 6:59க்கு லைட் எல்லாம் அணைச்சிட்டாங்க. மெடிக்கல் ஷாப் மட்டும் ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தாங்க. அவங்களும் 8 மணிக்கு அடைச்சிட்டாங்க. இப்ப மக்களே தானாக முன் வந்து எல்லாரும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அத்தியாவசிய தேவைகள்லாம் கடையெல்லாம் ரொம்ப தாராளமா கிடைக்குது. அதுல எல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை.
நிச்சயமா சார், அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலை என்ன, மக்களோட எழுச்சி எவ்வாறாக இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. நீங்க இணைப்பிலேயே இருங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open.